இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் ஆர்டர் நம்ம கடைக்கு வந்திருக்குடா. அதை நாங்கள் அனுப்பி வச்சிருக்கேன். நீ பார்த்து முடிச்சு கொடுத்துரு, சரியா? டே பிரதர், தம்பி கடையை டெவலப் பண்ணுறன்ட்டு காவிரி டெக்ஸ்டைல்ஸ் இழுத்து மூடிடாதீங்க. உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பாருங்க. டேய் டேய், நானே தான் கடை போட்டேன், நானே என்னை பார்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முதல்ல நான் ஹெல்ப் கேட்டேனா? ஹலோ தம்பி, இது ஹெல்ப் எல்லாம் கிடையாது. அவங்க உடனே கேட்குறாங்க. நம்ம கடைக்கு ஏகப்பட்ட ஆர்டர் டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்குல்ல, லேட் ஆகும். அதான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். சரக்கு எடுக்க காசு வேணும்னா சொல்லு, நான் அனுப்பி விடுறேன். போதும் சாமி, இந்த உதவியே போதும், நானே பார்த்துக்கிறேன். விட்டா என் கடையை உன் கடையோட ஃப்ரான்ச்சைஸாக மாற்றிடுவோம் போல. என்னடா உன் கடை என் கடைன்னு பிரித்து பேசுகிற? ஆமாம் மகனே, இப்ப எல்லாம் தனித்தனி ஆயிடுச்சுல்ல. இதுக்கு பேர் தான் சொந்த காலில் நிக்கிறது. ஓ, அப்போ நாங்கெல்லாம் அப்பா காலில் நிக்கிறோம்னு சொல்லாம சொல்றியா? டேய், அப்படிலாம் எதுவும் சொல்லடா, எல்லாமே அவர் கொடுத்தது தானே. டேய், அந்த கடை உன் உழைப்பால வந்தது. டேய், கடையை நான் நடத்தினாலும் அந்த தைரியத்தையும் வியாபாரியத்தையும் கொடுத்தது அப்பா தானடா, அது மாறாதுல்ல. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், நீ பார்த்துக்கோ. நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. வீரா ஒரு வார்த்தை கேட்டுரும். பிரதர், நீங்கள் பார்த்துட்டுருங்க. சரிங்கண்ணா. வீரா, வீரா, என்னடா? அந்த கடைக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்று பெருசாக வந்திருக்கான். ராகவன் நம்மளை பார்த்துக்க சொல்கிறான். ஒரு நாளில் டெலிவரி கொடுக்கணுமா? ஹே, பெரிய ஆர்டர்னு சொல்ற, அது எப்படி ஒரே நாள்ல டெலிவரி கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட வர காசு இல்லையடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடு. இதெல்லாம் எப்பயாவது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ம்